அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள். தோல்வி பயம் வந்துட்டது. அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன்.